See
நம்மிடத்தில் பிழைகள் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாகவும், நம்முடைய பிழைகளை நாம் அறிக்கையிட்டால் அவற்றை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்குமாறு நம்மை தூய்மை செய்வதற்கு ஆண்டவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். இறை திருமுன் அமர்ந்திருக்கும் நாம் தவறு இழைத்தோர், குற்றம் புரிந்தோர் என்று மனமாற உணர்வோம். பிழையத்திற்கு உதவியாக யூப்ளி அரசடி பாடல் புத்தகத்தில் உள்ள 65வது பாடல் 1வது சரணத்தை மட்டும் பாடுவோம். பிழை மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். அப்பனே அம்மா பிழை பொறுத்தல் என்று அடையோ ஒப்பம்
திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி இறைவாக்கினர் எசேக்கியேல் பிரிவு 7 திருமொழிகள் 14 தொடங்கி 23 வரை. The Old Testament reading is taken from the prophetical book of Ezekiel, chapter 7, verses from 14 to 23. அவர்கள் எக்காலம் ஊதி எல்லாவற்றையும் தயார் நிலையில் வைத்திருந்தாலும் போரிட செல்வோர் யாரும் இல்லை. ஏனெனில் என் சினம் அக்கூட்டத்தினர் அனைவர் மேலும் உள்ளது. இஸ்ரவேலின் பாவங்களுக்கான தண்டனை வெளிப்புறம் வாளும் உட்புறம் பஞ்சமும் கொள்ளை நோயும் உள்ளன. வயலில் இருப்போர் வாளால் மடிவர், நகரில் இருப்போரையோ பஞ்சமும் கொள்ளை நோயும் விழுங்கும். அவர்களுள் சிலர் துளைத்து தப்பி ஓடினாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் மலைகளில் தம் குற்றங்களுக்காக பள்ளத்தாக்கு புறாக்களைப் போல புலம்புவர். கைகள் எல்லாம் வலுவிழந்து போகும், முழங்கால்கள் எல்லாம் தண்ணீரைப் போல அவிழ்ந்தும். அவர்கள் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொள்வர், திகில் அவர்களை மூடிக்கொள்ளும். முகங்கள் எல்லாம் நெற்றினாலும் அவர்களின் தலைகள் எல்லாம் மொட்டையடிக்கப்படும். தங்கள் வெள்ளியை வீதிகளில் எறிவர், பொன் அவர்களுக்கு தீட்டுள்ள பொருள் போல் இருக்கும். ஆண்டவரது சீற்றம் பொங்கும் அந்நாளில் அவர்களின் வெள்ளியாலும் பொன்னாலும் அவர்களை விடுவிக்க இயலாது. அவர்கள் மனநிறைவில் பெறுவதும் இல்லை, அவர்களின் வயிறு நிரம்புவதும் இல்லை. ஏனெனில் அவர்களது குற்றப்படியை அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக ஆகிவிட்டது. அழகிய அணிகலன்களை பகட்டுக்காக பயன்படுத்தினர். அவற்றால் தங்கள் அருவருக்கத்தக்க சிலைகளையும் வெறுக்கத்தக்க பொருட்களையும் செய்து கொண்டனர். எனவே அவற்றை அவர்களுக்கு தீட்டான பொருளாக மாற செய்தேன். மேலும் அதை அந்நியர் கையில் கொள்ளை பொருளாகவும் உலகின் சூறையாடும் பொருளாகவும் கொடுப்பேன். அவர்கள் அதை கரைப்படுத்துவார்கள். அவர்கள் செய்வதை கண்டு கொள்ள மாட்டேன். அவர்களும் என் அருப்பொருளை தீட்டுப்படுத்துவார்கள். கழ்வரும் மதமுள் நுழைந்து கரைப்படுத்துவர். நீ ஒரு சங்கிலியை செய்து கொள். நாடு கொலை தீர்ப்புகளாலும் நகர்கள் செயல்களாகவும் நீண்டுள்ளன. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி படிப்பு நிறைவாயிற்று. கடவுளுக்கே மாற்றி முடித்தார்கள். ஊழ்கத்திற்கு ஆயத்தமாக இறைவேண்டல் செய்வோம். என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும். இங்கே கூடியிருக்கும் அனைவரின் எண்ணங்களும் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். ஆமென். மீண்டுமாக உங்கள் யாவரையும் மூவர் கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்து வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதியானது எசேக்கியேல் பிரிவு 7 திருமொழிகள் 14 தொடங்கி 23 வரை. நாம் எசேக்கியேல் திருமறை பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது கடவுளின் கோபமும் மக்களின் சிலை வழிபாட்டை பற்றியும் நாம் பார்த்து வருகிறோம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதியிலே இஸ்ரவேலின் சிலை வழிபாட்டுக்கு எதிராக கடவுளின் கோபம் வெளிப்படுகிறது. இந்த 7ஆம் திருமொழியில் அந்த பாவம் கடவுளுக்கும் மிகுந்த கோபத்தை கொண்டு வருகிறது. இதனால் கடவுள் தன் மக்களை அழுகை முன்வைத்து நெருக்கி தன் நிலையை வெளிப்படுத்துகின்றார். திருமொழிகள் 14 தொடங்கி 16 வரை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எக்காலம் மூடி எல்லாவற்றும் தயார் நிலையில் இருந்தாலும் பாபிலோனுக்கு எதிராக போரிடச் செல்வோர் யாரும் இல்லை என்று சினம் கொள்கின்றார். இஸ்ரேலின் மக்கள் தங்கள் மீறுதல்களிலிருந்து மாற விரும்பாமல் தீமை தொடர்வதுமே கடவுளின் சினத்துக்கு காரணமாய் இருக்கிறது. இந்த இறைவாக்கு அறிவிப்பதின் நோக்கம் மாற்றத்திற்கான அழைப்பாக விடுக்கப்படுகிறது. திருமறையில் கடவுள் சினத்தின் கடவுளாக பார்க்கப்படாமல் வாழ்வின் கடவுளாக பார்க்கப்படுகின்றார். திருமொழிகள் 17 தொடங்கி 21 வரை பார்க்கும் பொழுது பாவம் செய்தவர்கள் ஒவ்வொரு நாளும் மரண பயத்திலும் வேதனைகளிலும் அனுபவிப்பார் என்றும், பள்ளத்தாக்கில் உள்ள புறாக்கள் எப்போதும் துக்கத்தோடும் வேதனையோடும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும், இந்த புறாக்களைப் போல பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி கூறுகிறது. அங்கே அந்த புறாக்களை யாரும் துரத்தி விட்டாலும் விடவில்லை என்றாலும் அவை தானாகவே பயத்தினால் அங்கும் இங்குமாக பறந்து செல்லும். அதுபோலவே இந்த இஸ்ரேலின் மக்களின் வாழ்வும் இருக்கும் என்று கடவுள் சொல்லுகின்றார். மிகுந்த பொருளின் உதவியால் தங்களுக்கு வரும் ஆபத்தை தடுத்துவிடலாம் என்பதும் கடவுளை விட்டு முற்றிலும் விலகி போனதற்கு இது ஒரு அறிகுறியாகும்.
அவர்களின் பணம், செல்வம், அணிகலன்கள் இருந்தும் வயிற்றுக்கு சாப்பிட உணவு இல்லை. அவர்கள் செய்த சிலையினால் கடவுள் அதை தீட்டாக மாறச் செய்தார். இதனால் இஸ்ரவேலின் மக்களுக்கும் எருசலேமின் நகரத்துக்கும் கோவிலுக்கும் கடவுளின் பாதுகாப்பு இல்லாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் கடவுளை சார்ந்திராமல் போலி நம்பிக்கைகளையும் தங்களது சொந்த இராணுவ பலத்தையும் கோட்டைகள், எக்கால சத்தத்தை கொண்டு தங்களை தப்பித்துக் கொள்ள முடியும் என்று நம்பினார்கள். அவருடைய பாவமே அவர்களின் அழிவுக்கு காரணமாய் இருந்தது. கடவுளின் பாதுகாப்பு எருசலேமையும் கோவில்களையும் விட்டு விலகியதால் பாதுகாப்பற்ற இடமாக அது மாறியது. அவற்றை கொள்ளையிட வருவோர் அப்பொருளுக்காக அவர்களையே கொண்டு குவிப்பார்கள் என்று திருமொழி கூறுகிறது. திருமொழி 23 கூறுகிறது, கல்தேயர்கள் இஸ்ரேல் வீட்டாரை சிறைப்பிடித்து தங்கள் நாட்டுக்கு கொண்டு போவார்கள் என்று. அதற்கு அடையாளமாக கடவுள் எசேக்கியேலிடம் நீ ஒரு சங்கிலியை செய்து கொள் என்று சொல்கின்றார். கல்தேயர்கள் யூதர்களை சங்கிலியால் கட்டி தேச துரோகிகள் போல் இழுத்து போவார்கள். எருசலேம் முற்றுகையிடப்படும் என்பதற்கு இது அடையாளமாக இருக்கும் என்று சொல்லி கடவுள் கூறுகின்றார். நிறைவாக, பணபலம், பதவி, அரசியல், ஆதிக்கம், தீய செயல்கள் அனைத்தும் கடவுளிடமிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ள முடியாது. நாம் இஸ்ரேல் மக்களைப் போல் சிலை வழிபாடு மட்டுமல்ல, எதன் மீது ஆசை வைக்கிறோமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது சிலை வழிபாட்டுக்கு சமம்தான். இல்லாமை, இயலாமை, தோல்விகள், துன்பம், அவநம்பிக்கை, அச்சம் இவற்றால் அடிமைப்படுத்தப்படாமல் நம்பிக்கையுடன் திருப்பணியிலே பயணிக்க வேண்டும். திருமறையின் ஊடாக நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். நம் நிலை உணர்ந்து கடவுளின் திருப்பணியில் செயல்படுவோம். ஆமென். Just in English. From the scripture reflection of Ezekiel chapter 7 verses 14 to 23. God's anger becomes evident towards Israel due to their continued practice of idolatry and inability to stop from sinning, but this prophecy is meant to be one of transformation, focusing on God as the source of life. Even though they prepare for battle, people become afraid and run away in panic, acting like mourning those and are judged by the Babylonian invaders. They are rely on their military force and fortress for protection, but it turns out that neither the gold nor the silver will save them from starvation and inability to regain the divine protection of Jerusalem and the temple. The sanctity is destroyed and looted, and the people who are compared to the chain made by gold for Ezekiel become captive and are bound by the Chaldeans. Thus, it can be seen that nothing, whether it is worldly power, status, or positions, will protect anyone from God's judgment. People should not trust anything besides Him, because this is the case of ideology. Amen. அதுவரையை கேட்டு நாம் புத்துயிர் பாடல் வழியாக, புத்துயிர் 305 பாடல் வழியாக நாம் பத்துயிரை அறிக்கை செய்வோம். பெருங்குடி புகுந்ததை நம்புகிறோம்.
நன்றியும் மன்றாட்டையும் செலுத்துவோம். நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்தியா முழுவதும் மாணவர்கள் மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு எதிராக அமைதியான முறையில் குரல் கொடுத்து அந்த குரல் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதற்காகவும் மக்களாட்சியின் மாண்பு நிலைப்படுத்தப்பட்டதற்காகவும் இறைவா உனக்கு நன்றி செய்கிறோம். மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த இடையே சிவகாசி அருகே செங்கமலப்பட்டி பகுதியில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் திடீரென்று ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையை எண்ணி மனம் வருந்துகிறோம். இதுபோன்ற கோர விபத்துகள் நடைபெறாமல் இருக்கவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் கிடைக்கவும் இறைவா உங்களிடம் மன்றாடுகிறோம். நன்றியும் மன்றாட்டையும் கொண்டு திரட்டி ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த இறைவனை சொல்கிறோம். விண்ணிடங்களில் இருக்கிற எங்கள் பெற்றவரே, எங்களை பெற்றெடுத்த எங்கள் அன்னையே, அப்பா, உங்களுடைய திருப்பெயர் எங்களும் அதிர்மை விளங்கி புகழப்படுவதாக. உங்களுடைய அரசு வருவது, உங்களுடைய அறிவு அது விண்ணிடத்தில் நடந்தது போல நாம் நம்மை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இறைவாழ்த்தை பெற்றுக்கொள்வோம். நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரருளும் நம் தாய் தந்தையாகிய கடவுளின் அன்பும் அதிதூய ஆவியாரின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் திருவழிபாட்டுக்கு நிறைவாக நாம் அனைவரும் இணைந்து 77ஆம் கீர்த்தனை சீவேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் என்ற பாடலை பாடுவோம். Amen.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அனைவரும் இணைந்து சொல்லுவோம். இந்த நாளில் எனக்கு உதவிய நண்பர்களுக்கும் இந்த நாளில் வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி.